मैं सभी संसदों को एक साथ सभा के मतदान के लिए रखता हूं। प्रश्न है कि माननीय सदस्यों द्वारा प्रस्तुत सभी संसदों को स्वीकृत किया जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय ना वालों के पक्ष हुआ, ना वालों के पक्ष में हुआ, सभी संशोधन अस्वीकृत हुए। अब मैं राष्ट्रपति अभिभाषण पर धन्यवाद प्रस्ताव को सभा के मतदान के लिए रखता हूं। प्रश्न ये कि राष्ट्रपति की सेवा में निम्नलिखित शब्दों में एक समावेदन प्रस्तुत किया जाए कि सत्र में समवेत लोकसभा के सदस्य राष्ट्रपति के उस अभिभाषण को जो उन्होंने 28 जनवरी 2024 को एक साथ समवेत संसद की दोनों सभाओं के समक्ष देने की कृपा की है, उनके प्रति हम अत्यंत आभारी हैं। जो सदस्य इसके पक्ष में हाँ गए, सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष हुआ, निर्णय हाँ वालों के पक्ष हुआ, प्रस्ताव स्वीकृत हुआ। मैं माननीय सदस्यों से आग्रह करता हूं कि वह सभागृह की मर्यादा को बनाए रखे, बैनर, तख्तियां, नारेबाजी न करे, आप सदन को चलने दें। बजट पर, महत्वपूर्ण बजट पर चर्चा होगी, सबको अपने विचार व्यक्त करने का अवसर मिलेगा। आप सदन नहीं चलाना चाहते, नारेबाजी करना चाहते हैं, सभागृह का अपमान करना चाहते हैं, सभा की कार्रवाई आज 2 बजे। माननीय सदस्यगण, धन्यवाद प्रस्ताव पर सदस्यों ने अनेक संशोधन प्रस्तुत किए गए हैं। अब मैं सभी संसदों को एक साथ सभा के मतदान के लिए रखता हूं। प्रश्न है कि माननीय सदस्यों द्वारा प्रस्तुत सभी संसदों को स्वीकृत किया जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय ना वालों के पक्ष हुआ, ना वालों के पक्ष में हुआ, सभी संशोधन अस्वीकृत हुए। अब मैं राष्ट्रपति अभिभाषण पर குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடியின் பதிலுரை இல்லாமலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், விவரம். அதாவது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது இன்றைக்கு 4வது நாளாக முழுமையாக முடங்கி இருக்கிறது. ஏற்கனவே ராகுல் காந்தி குடியரசுத் தலைவர் உரை மீது தீர்மானம் மீது பேசும்போது பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார் என்பதுதான் அவர் மீது ஆளும் கட்சியினர் வைக்கும் குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் பேசிய கருத்துக்கள் அனைத்துமே அவை குறிப்புகளிலிருந்து எடுக்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக மக்களவை என்பது தொடர்ந்து செயல்படாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மீண்டும் மக்களவை காலை கூடியதுமே ராகுல் காந்தியை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தியை பேசவிடவில்லை என்று கோரிக்கை வைத்து அவரை பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து எதிர்க்கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள், குறிப்பாக காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் தொடர்ந்து அவையில் பிரச்சனை எழுப்பினார்கள். இதன் காரணமாக அவை முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் அவை கூடியதும் இதே பிரச்சனையை எதிர்க்கட்சி எம்பிக்கள் எழுப்பினார்கள். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் கடுமையாக முழக்கத்தில் ஈடுபட்டார்கள். 2 தரப்பினருக்கும் இடையே நடந்த இந்த அமளியின் காரணமாக அவை என்பது 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் குடியரசுத் தலைவருடைய உரை என்பது அதற்கு விவாதம் என்பது நடைபெற்றது. நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விவாதம் என்பது குறிப்பாக எல்லா நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களிலும் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துவது, அதைத் தொடர்ந்து அவரது உரை மீது விவாதங்கள் நடத்தப்படும். அதற்கு பிறகு இறுதியில் பிரதமர் பதிலளிப்பார். இதுதான் எப்போதும் நடக்கும் ஒரு
நடவடிக்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், எம்பிக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள். நேற்று மாலை 5 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இது தொடர்பாக தனது பதில் உரையை நிகழ்த்துவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் 5 மணிக்கு கூடியதுமே மீண்டும் எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சி எம்பிக்களும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதன் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி 5 மணிக்கு பேசுவதாக இருந்தது ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் குடியரசுத் தலைவர் உரை மீது நம்பிக்கையில்லா குடியரசுத் தலைவர் உரை மீது அவர் பேச மாட்டார் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நாடாளுமன்றம் இன்றைக்கு 4வது நாளாக முடங்கி இருக்கிறது. ஆளும் கட்சியினரை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சியினுடைய மக்களவை தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி தொடர்ந்து அவை குறிப்பில் வைக்கப்படாத இந்த தகவல்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அடிப்படையில் தான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தங்களது ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ஒருவருக்கே நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி வழங்காத ஒரு சூழ்நிலையில் அவையை எவ்வாறு நடத்த முடியும்? மக்கள் பிரச்சனைகளை எழுப்புவதற்கு நாடாளுமன்றம் இல்லையா என்பதெல்லாம் கேள்விகளாக எழுப்பிதான் அவர்கள் பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் கடந்த 23ஆம் தேதி துவங்கியது. ஆனால் இதுவரை முழுமையாக 4 நாட்களும் அவை என்பது நடைபெறாத ஒரு சூழ்நிலை தான் மீண்டும் மக்களவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரையிலும் இதே நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. மாநிலங்களவை இன்று காலையில் கூடியதும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற மல்லிகார்ஜுன கார்கே பேசினார். அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். அதைத் தொடர்ந்து மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2 அவைகளுமே நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 அவைகளுமே தற்போது 4வது நாளாக முடங்கி இருக்கிறது என்றுதான் நாம் கூற முடியும். விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.